இப்போ யுகத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ண வேண்டியது கட்சியின் சின்னங்களை அல்ல, வேட்பாளர்களின் ப்ரொஃபைல், அவருடைய படிப்பறிவு எத்தனை, அவருடைய ஒழுக்கம் எப்படி இருக்கு, எந்த இடத்துல இருக்காரு, அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருக்காரு, அந்த கட்சியோட வரலாறு என்ன, அதனுடைய தலைமை என்ன, அவருடைய போராட்டங்கள் என்ன, தமிழருக்காக அவர் நடத்தின போராட்டங்கள் என்ன. அது மாதிரி ஒவ்வொரு சமூக சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு போராட்டம் நடத்துனாங்க. லோக்கல் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள், உங்களுடைய போக்குவரத்து, உங்களுக்கு தெருவோட லைட், தெருவிளக்குகள், ரோடு, அப்புறம் பார்க்கிங் வசதி, சுகாதாரம், உங்களுடைய நல்ல குடிநீர், சுத்தமான குடிநீர், சுத்தமான காற்று, இதுக்கு அந்த ஒரு நிறுத்தப்பட்ட ஒரு வேட்பாளர் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது உங்களுக்கு துணை நின்றுருக்காரான்றதை பாருங்க. அப்படி இல்லைன்னா வேற இடத்துலயாவது இது மாதிரி ஒரு டாபிக்கை வந்து அவங்க வந்து நம்ம மக்கள் சம்பந்தமா போராட்டம் நடத்திருக்காங்களா, இல்லைன்னா ஏதாவது ஒரு வாலண்டரியா வந்து ஒரு டொனேஷன் பண்ணியிருக்காரா, இல்லைன்னா ஒரு விழிப்புணர்வு பண்ணியிருக்காரா, ஏன் ஒண்ணுமே இல்லை, ஒரு குப்பையை எடுத்துட்டு போய் சரியான இடத்துல போகணுன்ற ஒரு நிகழ்ச்சியாவது கலந்துருக்காரா. அது மாதிரி சமூக சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த வேட்பாளர்களாக இருந்தால் நீங்கள் அவர்களை ஆதரிக்கலாம். அதுக்கு சின்னங்கள் தேவையில்லை. ஆனாலும் தலைமையிலிருந்து பார்க்கணும், எந்த தலைமையில இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கட்சி, ஒரு சில மிக உயர்ந்த கட்சிகள் 5 துண்டுகளாகவும் 6 துண்டுகளாகவும் பிரிந்து கிடக்கு. இது எல்லாத்தையும் ஒட்டு சேர்க்கறதுக்கு ஒருத்தர் வந்து அவங்கள முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது அந்த ஒரு சின்னத்துல இந்த 5 பேரையும் எடுத்து வரலாமான்றதுதான். சின்னத்தை நோக்கி குழுக்களையும் வந்து ஒன்று சேர்க்க வேண்டியது, அதன் மூலியமா வந்து வெற்றி பெற வேண்டியது. ஆனால் அந்த கட்சியுடைய தலைமை யார், அவருடைய நாலேஜ் என்ன பண்ணிருக்காங்க, கடந்த கால ஆட்சியில என்ன செஞ்சாங்க, திருப்பியும் இன்னும் பண்ணணும்ன்றப்ப இது வரைக்கும் செய்யவே இல்லையா, இல்ல ஊழல் செஞ்சிருக்காங்க, ஊழலை கண்டுபிடிக்க ஒன்றும் முடியலையா, பல ஆயிரம் கோடிகளை சொல்லிட்டு யூடியூப்ல சாதாரண சொல்றாங்க. அப்பனுடைய நம்முடைய புலனாய்வு தெரிவுல எங்க இருக்காங்க? யுகத்துல இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு பணம் வந்து பல ஆயிரம் கோடி ஒரு பேங்க்குக்கு வரதும் போறதும் கண்காணிக்க முடியலையா? எங்களுக்கு ஒரு 50,000 போட்டாலே உடனே பேங்க் நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து கால் பண்றாங்க, சார் இந்த அமௌண்ட் எங்க இருந்து வந்தது அப்படின்னு. ஸோ ஒரு பல லட்சங்கள் வருது, பல பேர் மூலியமா வருது, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் யோகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்க வசதிக்காக சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றது ஒன்றும் நடைமுறைப்படுத்துது. அப்போ நம்ம வந்து ஒரு பொதுமக்களாக நம்ம வந்து இன்னும் பைத்தியக்காரனால இருந்துட்டு சொல்றதை கேட்டுட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுல என்னென்னலாம் சாதனை பண்ணுங்க. ஊழல ஒரு பக்கம் வைங்க, தனியா வைங்க. அப்புறம் மது நிலவர பிரச்சனையை தனியா வைங்க. சமூகத்தை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தனியா வைங்க. பொருளாதாரத்தை முதல்ல பாருங்க.